وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وكل بدعة ضلالة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد அல்லாஹ்வின் நம்பிக்கையையும் அதனோடு சம்பந்தமான ஏனைய நம்பிக்கையின் விடயங்களையும் முக்கியப்படுத்துவதன் காரணமாக ஒரு அடியானுடைய இவ்வுலக வாழ்க்கையிலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் சுபீட்சத்தை அவன் அடையக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது மௌத்தோடு ஆரம்பமாகின்ற வேண்டும் அல்லது நரகை தந்தரல வேண்டும். உள்ள வாழ்க்கையிலே அவர் நிதர்சனுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே அவர் நிஜது லா இலாஹ இல்லல்லாஹை மொழியக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ் சஜஸ்தானி. இந்த செய்தி இமாம் அபூதாவூத் சஜஸ்தானி தன்னுடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை சஹீஹானது என்று எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழுகின்றாரே அவர் சுவர்க்கம் நுழைவார். எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையிலே மௌத்தாகுவாரே அவர் நரகம் நுழைவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார். யார் அல்லாஹ்வுக்கு ஏதாவது விடயத்தை கொண்டு இணை வைத்தாரே அவர் நரகம் நுழைவார் என்று சொல்லி இந்த செய்தி இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ்வை இணை வைக்காத நிலைமையில் மௌத்தாகின்றாரே அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று சொல்லி. எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டுகின்ற போது மௌத்துடைய நேரத்திலே எங்களுக்கு மலாய்க்காமார்கள் வந்து நன்மாராயம் கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் முகனாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விருந்தளிக்கக்கூடியவனாக அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பது எனக்கு தெரியாது என்று அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே காண்கின்றோம். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பிரயோசனத்தை, ஏகத்துவ கொள்கையின் நிதர்சனத்தை சஹீஹான அகீதா சுனன் திர்மிதி நாங்கள் காண வேண்டும் என்றால் தன்னுடைய பார்வையை நீட்டுகின்றார்கள். அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய பார்வையை நீட்டுகின்றானே அந்த அளவுக்கு அது விரிந்ததாக படர்ந்ததாக இருக்கும். அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா அவனிடத்திலே கேட்பான், ஹல் துன்கிரு மின் ஹாதா ஷைஅன், இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ மறுக்கின்றாயா என்று சொல்லி ஃபயகூலு லா யா ரப், என்னுடைய இரட்சகனே என்னுடைய அவன் பயந்த நிலைமையிலே சொல்லுவான், என்னுடைய இரட்சகனே என்னிடத்திலே எந்த ஒரு சாட்டும் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று. அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்னலக இந்தனா ஹஸனத்தன், நிச்சயமாக எங்களிடத்தில் உனக்கு ஒரு நன்மை இருக்கின்றது, லா துல்ம அலைக்கல் யௌம், இன்றைய தினம் உனக்கு எந்த விதமான அநியாயம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய நன்மையின் நாவை மிரட்டி பார்ப்பார். அவர்களுடைய சுன்னாவை உணர்ந்து கொள்வார்கள், கண்ணெதிர் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், கண்ணெதிரிலே கண்டு கொள்வார்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு எத்தனையோ இடங்களிலே அல்லாஹ்வின் நம்பிக்கையை புகட்டுகின்றது, மறுமை வாழ்க்கையை பற்றி புகட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி வ மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுஅதிஹி மின்ஹா வ மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப். சூரத்து ஷூராவுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் மறுஉலகத்தின் விளைச்சலை நாடுகின்றார்களே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதனுடைய விளைச்சலை அதிகரிப்பான். இன்னும் யார் பங்குமில்லை என்று அல்லாஹ் தஆலா ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா அவருடைய கண்கள் ஃபக்ரஹு பைன ஐனை, அல்லாஹ் தஆலா அவருடைய கண்களுக்கு முன்னால் வறுமையை கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, அவருடைய முயற்சி அல்லாஹ் தஆலா பல திசைகளிலே பிரித்து விடுவான். அவர் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டுத்தான் அவருக்குள்ள நசீப் பங்கை பெற்றுக் கொள்வார். வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு,
இந்த துன்யாவில் அவருக்கு எழுதப்பட்டது ஏதோ அதுதான் அவரை வந்தடையும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவருடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹானது என்று எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸ் ஸஹீஹாவை படிக்கின்ற போது நிச்சயமாக ஈமானிய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தன்னை தயார் செய்யக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், அவர்களுடைய வாழ்க்கையின் நித்தியம் நிதர்சனம் என்பது அந்த நிரந்தரமான சிறப்பான மறுமை வாழ்க்கைக்காக இருக்கும் என்பதை இந்த அல் குர்ஆனி வசனங்கள் எங்களுக்கு எடுத்துக் காட்டுகின்றது. அகிமிஸ் ஸலாத்.